வணக்கம் நண்பர்களே. இன்று நாம ரிவ்யூ பண்ண போற படம் வெஞ்சன்ஸ். நடிகை அபர்ணதி லீட் ரோலில் நடித்திருக்கும் இந்த படம் இயக்குனர் ராகுல் அசோக் இயக்கத்தில் இன்று வெளியாகியிருக்கும் ஒரு அரசியல் குற்ற த்ரில்லர் படம். இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்க வேண்டிய படமா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதை என்ன? இந்த படத்தின் கதை ஒரு சாதாரண நேர்மையான சிவில் சர்வெண்ட் வெனியை மையமாக கொண்டு நகர்கிறது. இந்த வெனி கதாபாத்திரத்தில் நடிகை அபர்ணதி நடித்திருக்காங்க. வெனி ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனா அவங்க வாழ்க்கையில் நடந்த சில மர்மமான சம்பவங்கள், அவங்க கடந்த காலத்தில் நடந்த ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் சேர்ந்து அவங்கள உள்ளே ஒரு பழிவாங்கும் உணர்வை உருவாக்குகிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அரசியல் அதிகாரம், ஊழல், சக்தி வாய்ந்த எதிரிகள், இவங்களை எல்லாருக்கும் எதிராக வெனி எப்படி நிற்கிறாங்க? அவங்க தேடுவது நீதியா இல்ல பழிவாங்கலா? இந்த இரண்டு விஷயங்களுக்குள்ளே இருக்கும் மெல்லிய எல்லையை தான் இந்த படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. கதை முழுக்க ஃப்ளாஷ்பேக் நரேஷன் மூலமாக மெதுவா அன்ஃபோல்ட் ஆகுது. அபர்ணதி நடிப்பு. இந்த படத்திலேயே பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த் என்னன்னா அது அபர்ணதியின் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் உணர்ச்சி, கோபம், உறுதி, பலவீனம் எல்லாத்தையும் ரொம்ப நேச்சுரலா முகபாவனைகளிலேயே சொல்லி இம்ப்ரெஸ் பண்றாங்க. பல பேருக்கும் இந்த படம் பார்த்த பிறகு ஒரு ஃபீலிங் வரும், இது அபர்ணதியின் கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம் என்று. எஸ்பெஷலி கடைசி 10 நிமிடங்களில் அவங்க ஆக்டிங்கை முழுசாக இறக்கியிருக்காங்க. ஆனா ஒரு டவுட் மட்டும் வருகிறது, அவங்கிடமிருந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை இயக்குனர் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சிலருக்கு தோணலாம். மற்ற நடிகர்கள் இந்த படத்தில் இளவரசு, ஜான் விஜய், காளி வெங்கட், லிவிங்ஸ்டன் போன்ற சீனியர் நடிகர்கள் நடித்திருக்காங்க. இவர்கள் எல்லாரும் தங்களோட அனுபவத்தால படத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஆனா எனக்கு பர்சனலி தோன்றியது என்னன்னா, காளி வெங்கட் கேரக்டர்ல இன்னும் கொஞ்சம் டெப்த் இருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி இளவரசு ஒரு அரசியல்வாதியாக இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். மத்தபடி அவர்கள் வேலை நல்லா பார்த்திருக்காங்க. இயக்கம். இயக்குனர் ராகுல் அசோக் இந்த படத்தின் மூலம் தன்னோட முதல் படத்திலேயே ஒரு டீசென்ட் இம்ப்ரெஷன் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கார். இந்த படம் ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் இல்ல, அதற்கு பதிலா ஒரு சைக்கோலாஜிக்கல் பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரி போகுது. கதை மெதுவா பில்ட் ஆகுது. ஆனா சில இடங்களில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமோ என்று தோன்றும். சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. டார்க் பூன்ல இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் லைட்டிங் ஸ்டைல் படத்துக்கு ஒரு இன்டென்ஸ் அட்மாஸ்பியர் கொடுக்குது. பல சீன்ஸ்ல அந்த டார்க் மூடை ஃபீல் பண்ண முடிகிறது. பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். மியூசிக் மெதுவா டென்ஷனை பில்ட் பண்ணி சீன்களுக்கு இமோஷனை கொடுக்குது. சில சீன்ஸ்ல பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சீனை கேரி பண்ணுது என்று கூட சொல்லலாம். படத்தின் பலங்கள். இந்த படத்தின் பாசிட்டிவ்ஸ் என்னன்னா அபர்ணதியின் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், ரியலிஸ்டிக் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப், ஸ்ட்ராங் தீம்ஸ், கரப்ஷன், ஜஸ்டிஸ், ரிவெஞ்ச், நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர், டார்க் அட்மாஸ்பியர், சினிமாட்டோகிராஃபி. படத்தின் குறைகள். ஆனா நெகட்டிவ்ஸ் இல்லையா? இருக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோ பேசிங்ல போகுது. ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப குறைவு. கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் குறைவு. அதனால மாஸ் என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்து போறவர்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகலாம். ஃபைனல் வெர்டிக்ட். மொத்தத்தில் பார்த்தா வெஞ்சன்ஸ் ஒரு இமோஷனலான பொலிட்டிக்கல் த்ரில்லர். பழிவாங்கல் அமைதியை தருமா? நீதி உண்மையில் எங்கே இருக்கிறது? இந்த மாதிரி கேள்விகளை நம்ம மனசுல விட்டு செல்லும் படம் இது. அபர்ணதி ரசிகர்கள் மற்றும் பொலிட்டிக்கல் த்ரில்லர் லவர்ஸ் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு முறை தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்லை டிங்குன்னு அழுத்த மறக்காதீங்க. நான் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.